அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு. எங்க சித்தியோடைய கேஸ்ல கரெக்டா 2017 பிப்ரவரி 14 தீர்ப்பு வந்தது. அப்ப அதுல ஒன்று சொல்றாரு, ஏற்கனவே 2 நீதிபதிகள்ல ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி சசிகலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தர் அவருக்கு தண்டிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்துச்சுங்கிறார். யார் அவருக்கு சொன்னாங்க? என்ன அது நீதிமன்றத்தை தான் நம்மளுடைய கடைசி புகலிடம். நீதிபதிகளே உரிமையில் பேசுவதாலோ அது வீரத்துக்கு அழகான எனக்கு தெரியல. இவருக்கு யார் சொன்னா அது மாதிரி ஒரு நீதிபதி அவங்களை விடுதலை செய்ய இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை தண்டிக்க இருந்ததாகவும் அப்படி தீர்ப்பு வரதா இருந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுமானம் தான். ஆனா எந்த நேரத்திலையும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, ஏன்னா அது நீதிமன்றத்தில் அந்த கேஸ்ல ஹியரிங் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்தில் வரணும்னு எங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் 22 நாட்கள் 22 நாட்கள் தள்ளி போட அப்படிலாம் கிடையாது. பிப்ரவரி 5ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்க சித்தியை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அதிமுகவின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கொண்டு 7ஆம் தேதி நாங்கள் மனு கொடுக்கணும், அவங்க கிளைம் பண்ணணும், நீங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் மகாராஷ்டிராவுக்கும் கவர்னர். அவரு 7ஆம் தேதி வந்துட்டாரு. 7ஆம் தேதி எங்க சித்தி நானும் தான் போயிருந்தோம். போய் ஃபைல் பண்ணப்ப என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தீர்ப்பு வர்றதா அட்டவணையில் வந்துச்சு. உங்களுக்கு உச்ச நீதிமன்ற நடவடிக்கை தெரியும், எல்லா கேஸும் நம்பர் ஆணுச்சுன்னா வந்துடும். அது அந்த ப்ராசஸ்ல இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு தெரியும். இது யாரோ அழுத்தத்தில் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்மளா காரணம் கற்பிச்சுக்கலாம். அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் 7ஆம் தேதி கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு 14ஆம் தேதி தீர்ப்பு போட்டிருக்காங்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அதை வாங்கி நான் அதை முடிவெடுக்க விரும்பல, அது கவர்னருடைய அதிகாரம். நான் அதனால 14ஆம் தேதி தீர்ப்பை பார்த்ததும் நான் உங்களை இம்மிடியேட்டா கூப்பிடுறேன். இதுதான். இன்னொன்னு, எங்க சித்தி ஜெயில இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி. அன்னைக்கு அவங்கள ஆஸ்பத்திரியில ஜெயில் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு கொரோனா இருக்குங்கிற டவுட் வந்ததும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சது மாத்திரம் இல்ல, சென்னையில் எங்களுக்குலாம் தகவல் வந்துட்டு நான்லாம் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்பயே அங்க அவங்களை அட்மிட் பண்ணியிருந்த மருத்துவமனையில் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசினேன். நம்ம ஊர்ல இப்ப உங்களுக்கு தெரியும் கொரோனா புரோட்டோகால் அதுல ஸ்கேன்லாம் இருக்கும். அங்க புரோட்டோகால்ல ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது. அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் நான் நைட்டே டாக்டர்ஸ்லாம் பேசி அங்கே உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் பேசி நீங்கள் வாங்க சார் கிளம்புற வாங்க பார்க்கலாம், நாங்கள் வேணா ஸ்கேன் எடுக்கணும்னு கேட்டிருந்தேன், நாங்கள் மார்னிங் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. காலம்பரை நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள்லாம் ஊடகத்தில் சில பேர் அவசரப்பட்டுலாம் பேட்டி கொடுத்ததுல என்னிட்ட டாக்டர்ஸே பேசி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளார போர்ட் ஆஃப் டாக்டர்ஸை நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நான் இறங்கி மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சரியா தான் கொடுக்குறாங்க, யாரும் பதஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நான் இரவே டாக்டர்ஸ்ட பேசியிருந்தேன். சென்னையில் நான் அந்த தகவல் கிடைச்சி 4 மணிக்கு கிளம்புறப்பயே நான் 4:30 5 மணிக்கெல்லாம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எங்க சித்தி அங்கே போய் அட்மிட் ஆகி 1 ஹவர்ல நான் பேசிட்டேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே சஸ்பெக்டட் இட் இஸ் கொரோனா. இன்னும் சொல்ல போனா அங்க நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு பேசினப்ப ஒன்றும் பயப்பட வேணாம், நாங்கள் உடனே நாங்கள் கேட்டது உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, லங்ஸ் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு. அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மார்னிங் ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லபடியாக வெளில வந்தாங்க. நான் போய் அன்றைக்கி டாக்டர்களை சந்திச்சப்ப எல்லாரும் டீம்லாம் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் போய் வந்தோம். ஏன்னா ஊடகங்கள்லாம் வேறு தகவல் வந்ததோ அங்கே டாக்டர்ஸ்லாம் எங்களை சந்திச்சாங்க. எங்கள் லாயர்ஸு என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயிலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு சித்தி அவங்களும் ஒரே ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ண சொல்லுங்க, அப்படி இருந்தால் அவங்களையும் அட்மிட் பண்ண சொல்லுங்க. உடனே பண்ணாங்க. இல்லை இன்னொன்று என்னன்னா, திரு சீமான் சொல்றாரு, நான் அறிக்கை கொடுத்ததுதான் அவங்க பயந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு. அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவர் ஸ்ரீமானா இருந்தா மேகதாது அணை இருக்க அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தா பயந்து நிறுத்திடுவாங்களே. நம்மலாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா இருக்கு. அதுக்கும் பதில் கோபத்தில் எதை வேணாலும் பேசிடலாம், வீராவேசமா பேசுறதுனால அது உண்மையாயிடுது. அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம். சொல்றாரு, நீங்க ஜெயில இருந்தப்ப உங்களுக்காக குரல் கொடுத்தேன்னு. அதுல என்ன சொல்லிருக்காரு நல்லா பாருங்க.
நீங்கள் பணம் கொடுத்த வழக்கில்ங்கிறாரு. நான் பணம் கொடுத்திருந்தா அது தவறு, அந்த வழக்குக்காக என்னை கைது பண்ணது தவறுன்னு அவர் பேசக்கூடாது. நானாக தான் பேச மாட்டேன். அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டின் பேரில் கைது பண்ணாங்க. 30 நாள் நான் பெயிலில் வந்துட்டேன். அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும், இவர் பணம் கொடுத்ததுக்கான இந்த எவிடன்ஸும் இல்லை, ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி அவர் ஜெயிலில் வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், அவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் கைதாகனா உடனே பெயில் போடுவோம். டெல்லியில் சிஸ்டமே 60 நாள் வரைக்கும் பெயிலே அப்ளிகேஷனே போட மாட்டாங்க. 60 நாள் வரைக்கும் 2 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் முதல் 10 நாளே போட்டு எங்கள் கேஸ் வந்து 2வது வரவே வந்து 2வது இதை அப்பெல்லாம் ரிமாண்ட் அப்பெல்லாம் எனக்கு பெயில் வந்துட்டு. இவருக்கு எனக்காக குரல் கொடுத்தது உண்மை, அதற்கு நன்றி. அதே நேரத்தில் நண்பர் திருமாவளவன் அவர்கள், ஷானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து அப்போ கண்டன குரல் எழுப்பினார்கள். அதுக்காக அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல நண்பர் திருமாவளவன், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன், அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, அது வேற. இன்னொன்று, இவங்களுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேசுறதெல்லாம் தவறு. இன்னொன்று சொல்றேன், எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அடைச்சி வச்சிருந்தோம்னு சொல்றாரு. அது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் பேசுறாரு, ஒரு வன்மமா தெரியுது. சட்டமன்ற உறுப்பினர்லாம் எங்க சித்தி ஜெயிலுக்கு போறது வழிய எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே தவிர யாரையும் அடைச்சி வைக்கல. அதுதான் உண்மை. இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்க. இல்லை அவரை சேர்ந்தவர்கள் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு. இவங்க மாவீரர்களுங்க, நாங்களாம் சாதாரண மனுஷங்க, மாவீரர்கள் அவங்க மாதிரி கிடையாது. நான் டிடிவி ஒரு சாதாரணமான ஆளு. நாங்கள் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறோம். இவங்க மாதிரி நாங்கள் பெரிய ஆள்கள் கிடையாது. எங்களுக்கு பெருசா தமிழில் பேசவும் தெரியாது. நாங்கள் அதனால வீரவசனம்லாம் பேச தெரியாது. நடந்தது உண்மை. அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் ஒருமையில் பேசுகிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து கிடையாது. கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீய சக்தி திமுக ஒண்டிதான் எதிரி. எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள், அவர்களிலிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. மற்ற யாரையும் திரு சீமான் அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி பேசுகிறதை நீங்க பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கருத்துல நம்மளுடைய கருத்தை சொல்றது. சீமான் வந்து அதுல தேர்தல் ஆணையம் செய்தது இன்றைக்கு சொல்ற தவறில்லைன்னு சொல்றேன். அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுல நான் எடுக்கல. அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது முடியும். அதனால அவர் புரிஞ்சுக்கணும்.